ஹலோ பிரைஸ் தி லார்ட். மாமி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஆண்டவர் கிருபையில. ரொம்ப சந்தோஷம். நீ கர்த்தர் எப்படி ஸ்தோத்திரம். இருக்கிற? ரொம்ப நல்லா இருக்கு கர்த்தருடைய கிருபையில. ஸோ இந்த நாளில் நான் உங்களை இங்கே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஸோ ரொம்ப சந்தோஷம். என்னுடைய தாயாரா என்னுடைய மாமியா நான் அவங்கள எப்போவுமே பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த சிரிப்பை நான் எப்போவுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை பார்க்குறேன் நான். ஸோ சொல்லுங்கள் மாமி, நீங்கள் சிங்கப்பூரில் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? நான் சிங்கப்பூரில் வந்து 1998 வந்தேன். அப்புறம் 25 வருஷம் சிங்கப்பூரில் வேலை செய்தேன். அதுக்கப்புறம் ஊருக்கு போனேன். இங்கே எனக்கு பிரமிட்டில் வந்து அப்ரூவ் ஆகாதனால ஊருக்கு போயிட்டேன். திருப்பி 1 வருஷமும் 3 மாதமும் ஊரில் இருந்துட்டு திருப்பவும் இங்கே வந்தேன். முடியாதுன்னு நினச்சதை ஆண்டவர் முடிய பண்ணார். அவருக்கு கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாமி. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், கிட்டத்தட்ட பல வருஷமாக நான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ சபையில் என்ன காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு க்ளீனிங் ஒர்க்காக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு காஃபி டீ போட்டு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, மற்றவங்களை விசாரிக்கிறதான காரியங்கள், அது என்ன காரியமாக இருந்தாலும் ஒரு சிறு பிள்ளையை போல் உற்சாகமாக துள்ளி குதித்து நீங்கள் சபையில் அவ்வளோ காரியங்களை செய்யும்போது நான் அப்படியே வியந்து பார்ப்பேன். ஓ, கர்த்தருக்காக இவ்வளோ தூரம் பிரயாசப்படுறாங்களே, உற்சாகமாக செய்கிறாங்களே. ஏன்னா ஒரு பெர்சன்டேஜ் கூட உங்கள் முகத்தில் ஒரு நாள் ஒரு வருத்தமோ, இது நான் ஏன் செய்யணும், இது என்ன எனக்கு மட்டும் என்ன வேலையா கடமையா, அப்படி எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் கர்த்தருக்கு நீங்கள் உங்கள் முழு பலத்தோட உங்களுடைய முடிஞ்ச ஊழியங்களை செய்கிறது எங்களுக்கு ரொம்ப பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்யணும், உங்களை முன்மாதிரியாக வச்சு நாங்கள் அது நிறைய விஷயத்தில் நானும் சபையில் நம்மளும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அது ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்திருக்கு நிறைய நேரத்தில். சொல்லுங்கள் மாமி, இப்போ நீங்கள் என்னென்ன ஊழியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க? ஆண்டவருக்காக எதாகிலும் ஒன்று செய்யணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை என்னுடைய உள்ளத்தில். ஆனால் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இந்த பலனை தாராரு, அதை செய்கிற ஒரு ஆசையை தாராரு. இங்கேயும் அப்படி தான். நான் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லுவேன், ஊழியம் இதில் வந்து கைப்பிரதி கொடுப்பேன், சபைக்கு ஆட்களை கூப்பிடுவேன். சிலர் வாரம் சொல்லுவாங்க, வரமாட்டாங்க, சிலர் வருவாங்க. அப்படி எனக்கு வந்து ஆண்டவருக்காக எதாகிலும் ஒன்று செய்யணும்னு ஒரு ஆசை, அவ்வளோதான். நம்ம இருக்க நாள் வரைக்கும் ஆண்டவருக்காக எதாகவும் செய்யணும், அவருக்காக ஓடணும், அவருக்காக வாழணும், அப்படி ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் மாமி. எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் நல்லா பாடுவீங்க, நல்லா பாடக்கூடிய தாளந்த கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா சபையில் நிறைய பாடல்களை நீங்கள் பாடியிருக்கீங்க. ஸோ மக்களுக்காக சில வரிகளை பாடி காட்டுங்க. கண்ணை மூடினேன், உண்மை தேடினேன், என் முக கோயிலிலே உன்முகம் காண்கின்றேன். கண்ணை மூடினேன், உண்மை தேடினேன், என் முக கோயிலிலே உன்முகம் காண்கின்றேன். உன்முக அன்பில் உருகி போகிறேன், உன்முக அன்பில் உருகி போகிறேன். எந்தன் மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன், எந்தன் மனம் உன் நினைவில் பாட கேட்கிறேன். வாவ், சூப்பர் சூப்பர் மாமி. ஓகே மாமி, எனக்கு அடுத்த விஷயமா நான் உங்கள்கிட்ட கேட்கணும். ஏன்னா நீங்கள் சபையில் காஃபி போட்டு கொடுக்கறதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் நல்லா சமைப்பீங்க. என்னென்ன மாதிரியான சாப்பாடுலாம் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக செய்வீங்க? நல்லா சமைப்பேன். அது ஆண்டவருடைய தாளந்து தான். எனக்கு தெரியாது, நான் வந்த புதுசில் எனக்கு சமைக்கவே தெரியாது. சமைக்க ஒருத்திட்டே எழுதி வாங்கிட்டு போய் சமைப்பான். ஆனால் நம்ம ஊர் சமையல் வேறு, சிங்கப்பூர் சமையல் வேறு. பிறகு நானாட்டே சமைக்க தொடங்கினேன். ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவர் எனக்கு சமைக்க தெரியலை, அது ஒன்றும் தான் எனக்கு ப்ராப்ளம் அந்த இடத்துல. ஆனால் நீ எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணால் அதனால் ஆட்டோமேட்டிக்காக நானே சமைப்பேன். பிறகு நானாட்டே என்ன யோசித்து என்ன செய்தால் எப்படி சாப்பிடுவாங்க, என்ன செய்தால் எப்படி சாப்பிடுவாங்கன்னு நானே யோசித்து சமைக்க தொடங்கினோம். ஆனால் நான் சமைச்சு நான் சாப்பிட்றத விட நான் சமைச்சு அடுத்தவங்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிட்றது எனக்கு ஒரு சந்தோஷம். அப்படிதான். நான் சாப்பிடாட்டி பரவாயில்லை, அவங்க நல்லா இருக்குங்கன்னா எனக்கு அதோட சந்தோஷம் வேறு ஒன்றும் கிடையாது. என்ன விதத்தில் சமைச்சு கேட்காங்களோ அப்படியெல்லாம் நல்லா செய்வேன். முட்டை கிரேவி நல்லா செய்வேன், சிக்கன் நல்லா செய்வேன், எல்லாமே நல்லா செய்வேன். அதுதான் செய்வேன், இதுதான் செய்வேன். சமைக்கும் போது நீங்கள் வழக்கமாக முன்னாடி எனக்கு நிறைய கொண்டு வருவீங்க சமைச்சு. ஸோ அதை நான் கொஞ்ச நாளாக மிஸ் பண்ணிட்டேன், திருப்பி எனக்கு செஞ்சு கொண்டு வர்றீங்க. சரி மாமி, இப்போது உங்களுடைய குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு என் குடும்பம் வந்து நல்ல குடும்பம். எனக்கு ஒரு நல்ல கணவர் ஆண்டவர் தந்தார். அவர் இப்போ 2 வருஷம் வந்து 2 வருஷம் ஆச்சு. எனக்கு 2 பிள்ளைங்களை தந்தாங்க ஆண்டவர். 2 பிள்ளைங்களுக்கும் 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைங்க இருக்குது. என் மருமக ரொம்ப நல்ல பிள்ளை. நான் எனக்கு மகள் இல்லையேன்னு அவளை நான் மகளாக வச்சுருக்கேன் நான் என்னுடைய உள்ளத்தில். ஏன்னா மகளுக்கும்
எப்பவும் சண்டை வரதான் செய்யும். தாயும் பிள்ளையா இருந்தாலும் ஏதாச்சும் பிரச்சனை வரும். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு நாள் ஒரு பிரச்சனை வரையில இது வரைக்கும் நல்லா தான் நாங்கள் இருக்கோம். ஆண்டவர் கிருபையில எங்களுக்கு தந்த மருமக ரொம்ப நல்ல பிள்ளை, நல்ல அன்புள்ள பிள்ளை, பாசம் உள்ளவா, எல்லாத்துக்குமே என்னை பார்க்குறதுல ஒரு நல்ல ஒரு பிள்ளை. அவளுக்கு 2 பிள்ளைங்க. முதல் பிள்ளை ரோமன், 2வது பிள்ளை வந்து பேர் நான் யோவான் வைக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அவங்க என்ன வைக்காங்கன்னு தெரியாது. அவனா ஆமாம் 2 மாதம் ஆச்சு பிள்ளை பிறந்து. ஊரில் தான் இருக்காங்க. மகன் இங்கே இருக்கான். அப்புறம் சின்ன மகன் அவன் தண்ணி கப்பலில் வேலை செய்கிறான். அவன் இந்த ஜாமான் கப்பலில் தண்ணி எடுத்துகிட்டு அங்கங்கே ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அங்கே இப்படியெல்லாம் போகிற சிங்கப்பூர்லாம் வருதுன்னு சொன்னாங்க. நான் பார்த்ததில்லை. சிங்கப்பூர்லேயும் வந்து தங்குறான்னு சொன்னாங்க. அவங்களும் கல்யாணம் பண்ணி அந்த ஒரு பிள்ளை இருக்குது. அவங்களும் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆண்டவர் கிருபையில என்ன அன்பாக வச்சுருக்காங்க. எல்லோரும் நல்லா பேசுவாங்க, சொல்லுவாங்க. நல்லா இருக்கேன். நாங்கள் குடும்பமாக சந்தோஷமாக அமைதியாக நல்லா இருக்கேன். ஆண்டவர் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்தது அது மேலான ஒரு பாக்கியம் தான் நான் நினைப்பேன். முடியாததை முடிய பண்ணார். இல்லாதவரை இருக்கிற வண்ணமாகவும் இருக்கிறவைகளை இல்லாதவனும் பண்ணுகிற கர்த்தர் அவர் ஒருவரே தான். அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நான் இந்த இடத்துல நான் இருப்பேன், நான் வருவேன், நான் நினச்சி கூட பார்த்ததே இல்லை. வருவேன் ஒரு விசிட்டிங்கில் வந்துட்டு போய் நினச்சேன். இப்போ ஆண்டவர் என்ன இந்த தேசத்தில் கொண்டு வந்து உண்மையே மிக 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 எனக்கு ஒரு சந்தோஷம். நான் சம்பளம் வாங்கும் போதெல்லாம் என் கண்ணில் சில நேரம் தண்ணி நான் இதை நான் பார்ப்பேனா அப்படின்னு ஒரு எண்ணம் கூட என் உள்ளத்தில் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். நல்லா இருக்கு. இந்த சபைக்கு போகிறேன், ஆராதிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சரி மாமி, இப்போ நீங்கள் சிங்கப்பூரில் எப்படி சபையை தேடி கண்டுபிடிச்சிங்க? அண்டு ஏசப்பா உங்களுக்கு செஞ்ச நன்மைகள் என்ன? உங்ககிட்ட கர்த்தர் சொன்ன காரியங்கள் எப்படியெல்லாம் அவர் செய்து முடித்தார், அந்த காரியங்களை பற்றி சொல்லுங்கள். எனக்கு வந்து சிங்கப்பூரில் வந்து நான் சபைக்கு போகிறதில்ல. நான் ஒரு ஹிந்து ஃபேமிலியில் தான் வேலை செய்வேன். அப்போ அவங்க வந்து என்ன இந்த குட் ஃப்ரைடே, கிறிஸ்மஸ் இந்த டைமில் எல்லாம் வந்து என்ன யார்ட்டையாவது கேட்டு ஆர்சி சர்ச்சுக்கு தான் அனுப்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் என்ன சபைக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அங்கே அனுப்புவாங்க. பிறகு வீட்டிலேருந்து தான் நான் ப்ரேயர் பண்ணுவேன். ஒரு சில பிரச்சனைகள்னால ஒரு 6 வருஷம் என்னுடைய பைபிளை நான் தொடாமல் வச்சுருந்தேன். என்னுடைய குடும்ப பிரச்சனைனால அந்த 6 வருஷமும் பைபிள் நான் எடுக்கிறதே கிடையாது. எப்போ சூட்கேஸில் வச்சேன்னு எடுக்கலை. அப்புறம் திடீர்னு எனக்கு உடம்பு முடியாமல் ஆச்சு. அந்த இதில் அக்கா சொன்னாங்க, உங்கள் பைபிள் அங்கேன்னு கேட்டாங்க. நான் என்னுடைய பைபிள் வந்து சூட்கேஸில் வச்சுருக்கேன், எடுத்து வாசிங்கன்னு. நான் எடுத்து வாசித்தேன். அதுக்கப்புறம் என்னை சபைக்கு போனான்னு ஒரு ஆர்வம் உண்டாச்சு. அப்போ பக்கத்தில் ஒருத்தவங்க பிரதேசக்காரங்க இருக்காங்க, அடுத்த பிளாக்கில் 2வது முட்டையில். அவங்களோட பிளசியர் ரோட்டில் இருக்குது. அங்கே போனேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு வந்து அங்கே கூட தான் வாரம் போகிறது கிடையாது. 2 வாரத்துக்கு இருக்கா 3 வாரத்துக்கு இருக்கா அப்படி போவேன். பிறகு இன்னும் போகாமல் இடையில கட்டாச்சு. பிறகு திரும்பவும் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி ஒரு நல்ல சபையை தர ஆண்டவர் அப்படின்னு நான் வேலை செய்து தரும்போது அந்த அது ஏதேன் சர்ச்சில் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க செப்பனாக்கா. திடீர்னு நாங்கள் ஒரு நாள் பார்த்தா கூட அந்த ஏதேன் சபையில் உள்ள அந்த சிஸ்டர் வந்து எனக்கு சேரணக்காவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு நான் போவேன் சேரணக்கா வீட்டுக்கு. அப்போ பாஸ்டாக இல்லை, ஒரு வேலை செய்து இருந்தாங்க. அப்புறம் அங்கே பாஸ்ட் வீட்டுக்கு நான் போகிறதுல தான் எனக்கு அவங்க பிறகு சபைக்கு போய் இந்த ஏதேன் சபைக்கு தான் போனாங்க. இருந்தாலும் நான் என்ன செய்வேன்னா, எனக்கு சபை நம்ம ஒரு முழு ஐக்கியமாக ஒரு சபைக்கு போகணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணி போட்டு பாஸ்ட் வீட்டில் சபையை தொடங்கினாங்க. அப்புறம் அங்கேயே ஆரம்பிச்சு அங்கேயே இருந்துச்சு. அந்த சபை அப்புறம் வீட்டில் இடம் இல்லைங்க இருந்துச்சு. பிடிஓ என்ன அப்போ அந்த பக்கம் போகணும். அங்கேருந்து அதோட போய் சபையில் ஐக்கியாகி சபையோட ஒரு ஆராதிக்க கொடுக்க எல்லா சந்தோஷமான ஒரு ஆராதனையும் சபையும் தந்தார். ஓகே மாமி, எனக்கு ஃபைனலாக உங்ககிட்ட ஒரு கேள்வி. இது என்னுடைய கேள்வியாக மட்டும் இருக்காது, இது பார்க்குற நேர்களுடைய கேள்வியாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இவ்வளோ இளமையாக, இவ்வளோ ஒரு சிறு பிள்ளையை போல் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதனுடைய சீக்ரெட் என்ன? நான் எந்த மேக்கப்பும் பண்ணதில்லை, எந்த பியூட்டி பார்க்கும் போகிறதில்லை. ஆனால் அவருடைய அழகு எனக்கு கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். ஆண்டவர் என்ன எவ்வளோ அழகாக படைச்சிருக்காரு, அந்த அழகு தான். நான் எந்த மேக்கப்பும் பண்ணதில்லை, எந்த பியூட்டி பார்க் போகிறதும் கிடையாது. அவருடைய அழகு எனக்கு கொடுத்துருக்காரு. அவர் என்னை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்காரு. அந்த அழகு எனக்கு கொடுத்துட்டே இருக்காரு. நான் எப்போவும் இளமையாக இருக்கணும்னு ஆண்டவர் அவருடைய விருப்பம். அதனால நான் இளமையாட்டே இருக்கேன்.
நான் கூட உங்களை பார்த்து அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் சபையில் அவ்வளோ ஓடி ஆடி வச்ச மான்கால்களை தந்தீரையா அதிலையும் தாண்டி அந்த மாதிரி சபையில் நீங்கள் நடக்க மாட்டீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அதை செய்யணும் இதை செய்யணும் அதை பண்ணு இது பண்ணிட்டு அது ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்கும். அது இந்த ஜென்ரேஷன் பிள்ளைகளுக்கு உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்க வேண்டிய பாடங்கள் அது. ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் சில விஷயங்களை சொன்னால் தான் செய்கிறாங்க. அவங்களாம் வாலண்டியராக எடுத்து செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் உங்களை மாதிரி சீனியர்கிட்டருந்து அவங்க கற்றுக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த நாளில் உங்களை பார்த்தது, உங்களை சந்தித்தது, உங்களோட பேசுனது, இந்த நேரத்தை நம்ம கற்றுக்காக செலவிட்டது, அது என்னுடைய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். சரி மாமி, கடைசியாக என்னுடைய நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் சொல்ல போகிறது என்னன்னா, அவருக்காக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோம். அவருடைய வார்த்தையில் நம்ம நிலைநின்னா கத்தறிந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிரசன்னத்தில் காத்திருந்து அவருக்காக ஏதாயிலும் நம்ம ஒரு நிமிஷம் செலவு பண்ணால் அவர் 10 நிமிஷத்துக்கு ஆதாயத்தை நமக்கு கொடுக்குறதே அவர். அப்படி தான் நான் ஒவ்வொரு நாளும் நான் வழி நடத்திட்டு கத்தருக்கு ஒரு நிமிஷம் செலவு பண்ணும்போது நமக்கு அது 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆதாயத்தை கத்த தருவார். அவர் ஆசீர்வதிக்கிறாரு, கையின் பிரயாசத்தை சுகபலனை தாராரு, எல்லா வியாதிக்கு நீக்கி விலக்கி பாதுகாக்கிறாரு. அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஓகே மாமி, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்களுக்காக என்னோட நேயர்களுக்காக நீங்கள் என்னோட நேரத்தை செலவிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓனர் தந்ததுக்காகவும் இந்த இடத்துல வாழ்த்துகிறேன். ஆமே. மீண்டும் உங்களை இன்னொரு நிகழ்ச்சியிலிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருதயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாய்.